இந்த கொஸ்டின் பாருங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். A train of 150 meter length is going towards north direction at a speed of 10 meter per second. ஒரு ட்ரெயின் இருக்கு, இது வந்து நார்த் டைரக்ஷன்ல, இது 10 மீட்டர் per secondல நார்த் டைரக்ஷன் போகுது. இந்த ட்ரெயினோட லெங்த் எவ்வளவுனா 150 மீட்டர் சொல்லிட்டாங்க. A parrot flies at the speed of 5 meter per second towards the south direction parallel to the railway track. அப்ப ரயில்வே ட்ராக் parallel சவுத் டைரக்ஷன்ல ஒரு parrot வந்து பறந்து வருது. இதோட ஸ்பீட் எவ்வளவு? 5 மீட்டர் per second. The time taken by the parrot to cross the train. இந்த parrot இந்த ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் t is equal to ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி. இங்க டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன சார் பண்ணணும்னா, இந்த ட்ரெயினோட லெங்த் எடுத்துக்கணும். ட்ரெயினோட லெங்த் எவ்வளவு? 150 மீட்டர். சரியா? இப்ப வெலாசிட்டினா நமக்கு பேரட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு, ட்ரெயினுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. இது எப்படி சார் எடுத்துக்கிறதுனா, ட்ரெயின் நார்த் போகுது, இது வந்து என்ன ஆகுது? பேரட் சவுத் வருது. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது என்ன பண்ணும்? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த வெலாசிட்டியை ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 5 + 10 15. ஸோ த ஆன்சர் இஸ் 10